அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வரலாற்றிலேயே அதிகமாக வழக்குகள் வாங்கியிருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி அப்படின்ற சாதனையை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தற்போது பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி அப்படின்னாலே ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னு தான் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழ் கட்சி அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்கமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்களுக்கே இருந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய வழிகாட்டுதனால உருவாகி இருக்கு அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த தலைவர் குறித்து எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணியிருந்தாலுமே அந்த தடையை தாண்டி அவர் நான் ஒரு பெரிய தலைவனாக மாற்றியே காட்டுவேன் அப்படின்றதுல ஒரு பெரிய தலைவனாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்றதுல சீமான் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருடைய புகைப்படத்தையோ அவருடைய பெயரையோ வெளியிட்டாலே தடை பண்ணுறதுக்காக எல்லா இயக்கங்களும் காத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மாற்றியாகணும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா இன்னமும் போராடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு முயற்சியில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலே பார்த்தீங்கன்னா 200 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 200வது வழக்கு சீமான் மேலே போடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் மேலே இந்த அளவுக்கு வழக்குகள் இருந்ததே இல்லை அப்படின்னு கலைஞரும் சொல்லுது. அரசியல் கட்சிகள் அப்படின்னா போராடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதையே வாடிக்கையாக ஒரு கட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான். கட்சியே நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இதற்கு எல்லா வகையிலையுமே ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்களுமே சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற காரணத்தினாலையும் அதற்கு பிறகு கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன ஒரு தவறு பண்ணாலுமே அதற்கும் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே தான் வழக்குகள் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வழக்குகள் எந்த ஒரு இடத்துலையுமே என்ன தடை பண்ணாது அப்படின்றதுல சீமான் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காரு. உதாரணத்திற்கு சீமான் இனிமே போராடினா நிச்சயமாக கைது தான் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே காவலர்கள் எச்சரிக்கை கொடுத்திருந்தாலுமே இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது எதையுமே கண்டுக்காம சீமான் ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்திட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. இதனால சிறைக்கே சென்றாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் பார்த்தீங்கன்னா சீமான் இருக்காரு அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வருது. இந்த மாதிரி எதற்குமே பயப்படாம ஒரு தலைவன் இருக்க காரணத்தினால தான் மக்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த அளவுக்கு வழக்குகள் வாங்கியிருக்கக்கூடிய சீமானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வழக்குகள்லாம் சீமானை தடுத்து நிறுத்துமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.